ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கணக்கு பயிற்சி 1.1 இருக்கக்கூடிய 4வது கணக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு ப்ரீவியஸான வீடியோவிலலாம் பயிற்சி 1.1 இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்கு 3 கணக்கும், பயிற்சி 1.1 இருக்கக்கூடிய 4க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1, 2, 3 கணக்கு பயிற்சி கணக்கு நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவில் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். சரி, ஓகே. 4வது கணக்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். A is equal to 5, 6, B is equal to 4, 5, 6, C is equal to 5, 6, 7 எனில் A பெருக்கல் B is equal to B பெருக்கல் A, B பெருக்கல் B intersection C பெருக்கல் C. சரிங்களா? இதில் என்ன சொல்லிட்டாங்க? இது ரெண்டுமே என்னென்னா ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய A பெருக்கல் A வந்து LHS, ரைட் சைடில் இருக்கக்கூடிய B பெருக்கல் B intersection ஆஃப் C பெருக்கல் C இது வந்து RHS. நான் உங்கள்கிட்ட எடுத்துக்காட்டு கணக்கில் சொல்லியிருப்பேன். ஈக்குவலுக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது LHS, ஈக்குவலுக்கும் ரைட் சைடில் இருக்கிறது RHS. சரிங்களா? நம்ம முதல்ல LHS கண்டுபிடிக்க போகிறோம், அடுத்தது RHS கண்டுபிடிக்க போகிறோம், அப்புறம் ரெண்டுமே நமக்கு சமமாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, முதல்ல நம்ம LHS கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எப்போவுமே ஒரு ஆன்சர் எழுதும்பொழுது நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோமோ அதை அப்படியே என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம LHSன்னு எடுத்து எழுதணும். சரிங்களா? ஓகே, சொல்யூஷன் A பெருக்கல் A is equal to B பெருக்கல் B intersection of C பெருக்கல் C. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம எதை வந்து கண்டுபிடிக்க போகிறோமோ அதை எழுதிக்கிறோம். அடுத்தது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், LHS அப்படின்னு எழுத போகிறோம். LHS A பெருக்கல் A. சரிங்களா? ஓகே, A பெருக்கல் A is equal to A ஓட வேல்யூ என்ன, 5, 6. திரும்ப பெருக்கல், திரும்பவும் A தான், இதோட வேல்யூ 5, 6. கவனிச்சிங்கன்னா பெருக்கள்லாம் நம்ம என்ன பண்ணிடணும், ஜோடியாக எடுத்து எழுதணும். 5 பெருக்கல் 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. சரிங்களா? நம்ம LHS கண்டுபிடிச்சிட்டோமா? நம்ம ஈஸியாக LHS கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது RHS. RHSல என்னென்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து 1. ஓகே, RHS வந்து B பெருக்கல் B intersection C பெருக்கல் C. சரிங்களா? முதல்ல நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் கண்டுபிடிக்கணும். முதல்ல B பெருக்கல் B கண்டுபிடிக்க போகிறோம், அடுத்தது C பெருக்கல் C கண்டுபிடிக்க போகிறோம், அடுத்தது ரெண்டுத்துலேயும் இன்டர்செக்ஷன் என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம், ரெண்டுத்துலேயும் எது எதெல்லாம் நமக்கு வந்து பொதுவாக இருக்கோ அதுதான் நமக்கு இன்டர்செக்ஷன் அர்த்தம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு B பெருக்கல் B கண்டுபிடிப்போமா? பியோட வேல்யூ என்ன, 4, 5, 6 பெருக்கல் திரும்பவும் B தான், 4, 5, 6 பெருக்கல் பண்ணிப்போமா? பெருக்கலான ஜோடியாக எழுதுறது 4, 4, 4, 5, 4, 6, 5, 4, 5, 5, 5, 6. அடுத்தது 6, 4, 6, 5, 6, 6. சரிங்களா? இப்போ B பெருக்கல் B கண்டுபிடிச்சாச்சா? அடுத்தது C பெருக்கல் C. சியோட வேல்யூ என்ன, 5, 6, 7 பெருக்கல் 5, 6, 7 எடுத்து எழுதிக்கலாமா? 5, 5, 5, 6, 5, 7 5, 5, 5, 6, 5, 7. அடுத்தது 6, 5, 6, 6, 6, 7 6, 5, 6, 6, 6, 7. அடுத்தது 7, 5, 7, 6, 7, 7.
இப்போ நம்ம சி பெருக்கல் சியும் கண்டுபிடிச்சிட்டோம், பி பெருக்கல் பியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது என்னன்னு பார்க்க போகிறோம். சரியா? பி பெருக்கல் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் சி பெருக்கல் சி. நல்லா கவனிச்சுக்கோங்க. 4,4 இங்கே இருக்கா? இல்லை. இப்போ என்ன வராது? இது வராது. 4,5 இருக்கா? இல்லைப்பா, வராது. 4,6 வரல. 5,4 இருக்கா? இல்லை. 5,5 இருக்கா? ஓகே, ரெண்டுத்துலேயும் இருக்குது. சூப்பர். 5,6 இருக்கா? இருக்குது. சூப்பர். 5,7 இருக்கா? இல்லை. 6,4 இருக்கா? இல்லை. 6,5 இருக்கா? இருக்குது. சூப்பர். 6,6 இருக்கா? இருக்குது. ஓகே. மிச்ச நம்பர்லாம் என்ன? பொதுவாக இல்லை. இப்போ ரெண்டுத்துலேயுமே இருக்கக்கூடியது இதுதான். 5,5 இங்கே இருக்குது, 5,6 இருக்குது, 6,5 இருக்குது, 6,6 இருக்குது. இப்போ அதை மட்டும் நம்ம எழுதிக்கலாமா? 5,5, 5,6, 6,5, 6,6. சரிங்களா? இப்போது இதுதான் நமக்கு RHS. இது வந்து நமக்கு ரெண்டாவது. இப்போ 1, 2 சமமாக இருக்கான்னு நம்ம பார்த்துலாமா? ஓகே. 5,5, 5,5, 5,6, 5,6, 6,5, 6,6. ரெண்டுமே சமமாக இருக்கா? கடைசியில் நம்ம என்ன? LHS இஸ் ஈக்குவல் டு RHS. இப்போ என்ன? நம்ம போட்ட கணக்கு கரெக்டு. இந்த மாதிரி கணக்கில் தான் நம்ம போடுற கணக்கு கரெக்டாக தப்பாக இல்லைன்னு சொல்லி நம்மளே என்ன பண்ண முடியும்னா வெரிஃபை பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. LHSலேயும் RHSலேயும் நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு? ஈக்குவலான ஜோடிகள் கிடச்சிருக்கு. அப்போ இந்த 5 மார்க் என்னென்னா கரெக்ட். இது ஒரு 5 மார்க் கணக்கு, ரொம்ப ஈஸியான கணக்கு. சரிங்களா? இனிமேல் வரக்கூடிய கணக்கு எல்லாமே நமக்கு 5 மார்க்காக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் 5வது கணக்கு பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.